ஹாய் டாமீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆல் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு அவர் சேனல் ஹர்ஷு வித் எஃப்எஃப். நான் உங்கள் ஹர்ஷு. எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? போன கொஞ்சம் வீடியோவில் தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட இவ்வளோ பேர் இல்லை, 11 வந்திருக்கீங்க, 17 வந்திருக்கீங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். இப்போது 76. என் கிளாஸ் ஸ்ட்ரென்த்தை விட அதிகம். இவ்வளோ பேர் நம்மளை சுற்றி இருக்காங்களே, நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. நீ ஏன்டே அஷு பயப்படுற அப்படின்னு இருக்குது. எனக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எதுவும் சொல்லவும் முடியாது. எனக்கு சில சமயம் தோணும், யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்களே, யார் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கெல்லாம் கோடி கும்பிடாவது போட்டுருவேன். ஆனால் அது தெரியாத மாதிரி வச்சுருக்காங்க. இதுவே நம்ம இன்ஸ்டானா யார் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு அடிக்கடி பார்த்துக்கலாம். ஆனால் நம்ம யூடியூப்பில் தான் வர மாட்டேங்குது. அதை முதல்ல யூடியூப்கிட்ட சொல்லி டெவலப் பண்ண சொல்லணும். என்னடா அப்போ தானே நம்மளாம் நேர் டு நேர் கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு கமெண்ட்டில் வந்தால் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். கமெண்ட் வர மாட்டேங்குது. ஸோ நேர்லையாவது பண்ணலான்னு பார்த்தா யாருன்னு தெரிய மாட்டேங்குது. சரி, ஓகே, இட்ஸ் ஓகேடா. மேஜிக்கல் ட்ரீம் எஃப்எஃப். எனக்கு தெரிஞ்சு இது வரையும் நானும் நிறைய எஃப்எஃப் கேட்டிருக்கேன், நிறைய எஃப்எஃப் பார்த்துருக்கேன். ஆனால் இது வரையும் யாரும் இந்த மாதிரி எஃப்எஃப் எடுத்ததில்லை நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு எஃப்எஃப் பார்க்கலாம். ஃபர்தராக நீங்கள் என்ன உங்கள் மைண்டில் யோசிச்சு வச்சுருப்பீங்க இந்த மேஜிக்கல் ட்ரீம் பற்றின்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் நினச்ச மாதிரி கண்டிப்பாக அது வராது. நீங்கள் அதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி தான் இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி, அப்படியே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நம்மளோட ஃபஸ்ட் ஒன் ஷாட் ஃபஸ்ட் போடுறோம். நம்ம எல்லா அமீஸ்க்கும் பிடிச்சது ஒன் ஷாட் தான். ஸோ அந்த ஒன் ஷாட்டை இன்னைக்கு இப்போ தான் நம்ம போடுறோன்னு நினைக்கும் போது, ஏன் இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டேன், இத்தனை நாள் லேட் பண்ணிட்டேன்னு சொல்லி எனக்கே என் மேலே கோவம் வருது. இட்ஸ் ஓகே, நம்ம பண்ணிடலாம். ஓகேவா? அப்படியே நம்ம கதைக்குள்ளே போயிடலாண்டா. கதையோட ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஏஜ் 60. ஸோ கதை ஸ்டார்டிங்கில் நீங்கள் உங்கள் பேரங்கிட்ட தான் சொல்லிகிட்ருக்கீங்க. உங்கள் கையில் ஒரு ஸ்கெட்ச் புக் இருக்குது. அந்த ஸ்கெட்ச் புக்கில் தான் இந்த பிடிஎஸ் மெம்பர்ஸ், ஜங்குக் இவங்களெல்லாம் பற்றி நீங்கள் உங்களோட பேரங்கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போது பிடிஎஸ் இல்லை. இது 2050 சம்திங் அந்த மாதிரி, ரொம்ப பழசு. ஸோ ரொம்ப புதுசு, பழசுன்ட்டேன், ரொம்ப புதுசு. ஸோ அதனால் அவங்க பேரங்கிட்ட இந்த மாதிரி ஒரு பேண்ட் இருந்துச்சு, இந்த மாதிரி இவ்வளோ பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு இவ்வளோ கூட்டம் இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவ்வளோ பிடிஎஸை ப்ரைஸ் பண்ணி சொல்லிகிட்டு இருக்க. அவன் தான், அட போங்க பாட்டி, நானும் உங்ககிட்ட ஏதாவது கதை சொல்லுங்கன்னு வந்தால் நீங்கள் ஆனால் அவங்களோட பற்றியே சொல்கிறீங்க. இவங்கள பற்றி சொல்கிறதுலாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் இவங்க தான் புள்ளி அப்படின்னோடனே, ஆனால் அந்த இதில் அவங்கள யாருமே தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க, உனக்கு தெரியுமா அப்படின்னோடனே, அட போங்க பாட்டி அப்படின்னு சொல்லிகிட்டே அவன். எனக்கு நீங்கள் சொல்கிற கதையும் வேணாம், ஒன்றும் வேணாம், நான் போகிறேன். நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஒன்றே உங்களை பற்றி சொல்கிறீங்க, இல்லை அந்த பர்சனை பற்றி சொல்கிறீங்க. கடைசி வரையும் நீங்கள் எனக்கு வேறு கதை எதுவும் சொல்ல மாட்டீங்க. மற்ற பசங்களுக்கெல்லாம் அவங்க பாட்டி யானை கதை, சிங்க கதை அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எனக்கு பிடிஎஸ்னு பிடிஎஸ் கதை தான் சொல்கிறீங்க. போங்க பாட்டி, நான் உங்ககிட்ட கதையை கேட்கலன்னு சொல்லிவிட்டு அவன் தான் நேராக அவங்க அப்பா கிட்டே போயிட்டான். ஆக்சுவலாக அவங்களுக்கு மேரேஜ் ஆகலை. நீங்கள் ஒரு பையனை தத்தெடுத்து வளர்த்துருப்பீங்கடா. ஸோ அவனுக்கு, அந்த பையனுக்கு பிறந்த பையன்தான் இந்த பையன். ஸோ அவங்க பேரன். ஸோ அவனும் அவங்க அப்பா கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். பாட்டி பாருங்கப்பா, எனி டைம் அவங்கள பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க, அதுவும் அந்த பர்சன். ஆனால் அதிகமாக இவங்க எப்போவுமே தாத்தாவை பற்றி பேசினதில்ல, நம்மளுக்கு தாத்தாவே இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவரும், இங்கே பாருடா, அப்படிலாம் சொல்லக்கூடாது, பாட்டி என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கணும். பாட்டி நம்மளுக்கெல்லாம் நல்லது தானே சொல்லுவாங்க. பாட்டிக்கு உங்ககிட்ட பேசுகிற எவ்வளோ பிடிக்கும், நீயும் ஓடி வந்துட்டா பாட்டி யார்கிட்ட பேசுவான்னு சொல்லி உங்கள் பையன் தான் சொல்லிகிட்ருக்க. நீங்கள் தான் அப்படியே அந்த ஸ்கெட்ச் புக்கை பார்த்துட்டு திருப்பி என்னோடய லைஃப் அப்படியே ரீவைண்ட் ஆனால் எவ்வளோ நல்லாயிருக்கும்,
அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த ஸ்கெட்ச் புக் அப்படியே தொட்டு பார்த்துட்ருக்கீங்க. அதில் நீங்கள் நிறைய எழுதியிருப்பீங்க. உங்களுக்கு அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டியது எல்லாமே. ஏன்னா நீங்கள் ஒரு சின்ன ஃபேன் மீட் கூட அட்டெண்ட் பண்ணது கிடையாது. கிட்டக்கூடலாம் பார்த்ததே இல்லை. இந்த லைவை பார்க்குறது, அதுக்கப்புறம் அவங்களோட ஷார்ட்ஸ் அதெல்லாம் அப்படி தான் பார்த்துருக்கீங்களே தவிர, மற்றபடி அவங்கள நேரில் பார்த்த ஒரு வாய்ப்பு கூட உங்களுக்கு கிடைச்சது கிடையாது. ஸோ அதை அந்த புக்ஸை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு அதை எடுத்து அப்படியே உங்கள் தலைவாணிக்கிட்ட வச்சுட்டு அப்படியே படுத்துட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் போல் உங்கள் வீட்டில் தான் எல்லோரும் இப்போ தான் எந்திரிச்சிருப்பாங்க. ஸோ உங்கள் மருமக போய் காஃபி போடுறதுக்கு இப்போ காஃபிலாம் போட்டுட்ருக்கு. அப்போ தான் அங்கே பேரை வரான் வந்துட்டு, அம்மா பாட்டி எந்திரிச்சிட்டாங்களா? தெரிலையாப்பா, நீ போய் பாட்டி எந்திரிச்சிட்டாங்களான்னு பார்த்துட்டு வா அப்படின்னோடனே, எந்திரிக்கலான்னா பாட்டியை எழுப்பி விடு, பாட்டிக்கு சீக்கிரம் எந்திரிக்க பிடிக்கும்ல, போய் எழுப்பி விட்டு வா போ அப்படின்னோடனே, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் குடுகுடுன்னு பாட்டி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டு வந்துட்டுருக்கான். அப்போ தான் வந்து நீங்கள் பெட்டில் படுத்திருக்கீங்க. ஸோ அவனும் பாட்டி 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 எந்திரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லவும், நீங்கள் தான் எந்திரிக்கவே இல்லை. அவனுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. பாட்டி 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 அப்படின்னு சொல்லி கத்திகிட்டே இருக்கான். நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. அம்மா அம்மா அப்பா பாட்டி எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் ஒன்றுமே புரியல. கை கால் எதுவும் ஓடலை. டக்கு டக்குன்னு வந்து உங்களை எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. லைக் போட்டு நல்லா குலுக்குறாங்க, ஷேக் பண்ணுறாங்க. நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. அப்படியே எல்லோரும் அப்படியே உட்காந்து அழ ஆரம்பிக்க உங்கள் பேரனுக்கு ஒன்றும் புரியல. பாட்டி பாட்டி நீங்கள் கோச்சிக்கிட்டீங்களா? நான் உங்களோட கதையை கேட்கலன்னு. சரி எந்திரிங்க பாட்டி, நீங்கள் அந்த பர்சனை பற்றி சொல்லுங்கள், அந்த பிடிஎஸை பற்றி சொல்லுங்கள், அவங்கள பற்றிலாம் நான் கேட்குறேன் பாட்டி. பாட்டி எந்திரிங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நீங்கள் தான் எந்திரிக்கவே இல்லை. ஸோ அப்போ தான் ஃபியூனரல் மாதிரி நடக்குது. நிறையா பேர் வராங்க. நிறைய பேர் வந்து உங்களுக்காக அழுதுட்டு அங்கேருந்து போகிறாங்க. அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்படியே அந்த இடத்த கட் பண்ணி டக்குன்னு ஓப்பன் பண்ணால் ஒரு சர்ச். அந்த இடத்துல ஒரு ரூமில் தான் அவங்களுக்கு மேக்கப் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. நீங்கள் ஒரு ஒயிட் கவுன், அது உங்களுக்கு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு அப்படியே வந்து ஏஜ் இப்போது ஒரு 24 அந்த மாதிரி வந்துருச்சு. நீங்கள் கண்ணாடியில் பார்க்குறீங்க, கத்துறீங்க. டக்குன்னு வந்து பக்கத்தில் இருந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் தான், ஏன் மேம் என் மேக்கப் நல்லா இல்லையா, ஏன் மேம் கத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன எனக்கு 24 வயசு, நான் எப்படி 24 வயசுக்கு திரும்பி வந்தேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அப்படி பார்த்தா நீங்கள் கவுன் போட்டிருக்கீங்க. உங்களுக்கு அழகாக ஒரு பன் போட்டிருக்காங்க, லைக் அந்த ப்ரைடல் இதில். ஸோ போட்டு அதுக்குள்ள வந்து அந்த ஒயிட் கலர் கிளாத் இருக்கும்ல, அது போட்டு உங்கள் கையில் ஒரு பொக்கே, அப்படியே கல்யாணத்து செட்டப்பில் அப்படி இருக்கீங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க. உங்களுக்கான ஒரு கருமும் புரியல. அப்படியே பார்த்துட்ருக்கேன். அப்போ தான் டோரை திறந்துட்டு ஏதோ ஒரு பர்சன் உள்ளே வர மாதிரி இருக்குது. வயனே அப்படின்னு சொல்லிட்டு, வேறு யாரும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்டு ஜெஸ்ஸி தான். நீங்கள் அவளை பார்த்தோன்னே, ஜெஸ்ஸி நீ சாகலை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவள் தான், அடங்கு புறானே டேய் அடியே, நான் என்னடி உன்னை பார்க்கலான்னு வந்தால் என்னடி சாகலையான்னு கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குற. நீங்களும் இல்லையே, உனக்கு 58 இருக்கும்போது நீ செத்து போயிட்டியேடின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிட்ருக்க. அவள் தான், அடி உன்னை பார்க்க வந்தது அந்த அப்போதான் போடி அப்படின்னு சொல்லிட்டு போய், சேசி நில்லு என்னடி நடக்குதுங்க, நான் ஏன்டி இப்படி ரெடியாக இருக்கேன் அப்படின்னோடனே, விளாட்ற குறும்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அடியே என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, மவளை குறுக்கில் மிதிச்சேன், டிஸ்க்கு நவுந்துக்கும் அண்ணன் நக்கலா அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. கோவம்லாம் அப்படியே இருக்குடி வை, உனக்கு மாறவே மாறாது. இன்றைக்கி உனக்கு கல்யாணம் கொஞ்சமாக லைக் சிச்சமாக இருடி, கோவப்பட்டுட்டே இந்த மாப்பிள்ளை ஓடி போயிட மாட்டார் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்ருக்கா. நீங்களும் அடியே யாருக்கிடையே கல்யாணம் அப்படின்னோடனே, கொழுப்பா கல்யாணம் பண்ணுமா நீ தான் ரெடி ஆகிருக்க, என்னை பார்த்தா கல்யாணம் பண்ண மாதிரி தெரியுதா, உனக்கு தாண்டி கல்யாணம் அப்படின்னோடனே உங்களுக்கு தான் ஒரு கர்மமும் புரியல. எனக்கு கல்யாணமா அப்படின்னோடனே, ஆமாம் உனக்கு தான் கல்யாணம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா அசத்திட்டாரு கல்யாணத்தை. எவ்வளோ பேர் வந்திருக்காங்க தெரியுமா, வெளியே அப்படியே கடல் என்ன திரண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் போல், அந்த அளவுக்கு நிறைய பேர்.
ஸோ ஓகே, நீ பார்க்க ரொம்ப ப்ரிட்டியாக இருக்க, எனக்கு தெரிஞ்சு இதே போதும். என் ஃப்ரெண்டு மேக்கப் போடாமையே அழகாக தான் இருப்பாள், இப்போ மேக்கப் போடவும் ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னோடனே உங்களுக்கு ஒரு கருமமும் புரியலை. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்க. அப்போ தான் உங்கள் அப்பா அம்மாவும் உள்ளே என்ட்ரு ஆகாங்க. வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவங்கள பார்த்த உடனே கண்ணிலேருந்து தண்ணி வந்துருச்சு. பிகாஸ் நீங்கள் வந்து லைக் உங்களுக்கு அந்த 60 இருக்கும்ல, அப்போ அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. உங்களால் அந்த பெயினை தாங்கவே முடியல. அவங்க வந்து உங்களுக்கு ஒரு 40 இருக்கும் போதே இறந்துருப்பாங்க. நீங்கள் இத்தனை வருஷம் கழிச்சு அவங்கள பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு நிமிஷம் அழ தாங்கலை. நேராக போய் அவங்களுக்கு கட்டி பிடிச்சி அழக ஆரம்பிச்சிட்டிங்க. அவங்களும் என்னங்க பொண்ணு அழுகிறா, ஒருவேளை கல்யாணத்தில் விருப்பம் இல்லையோ அப்படின்னோடனே, அடியே அவளுக்கு பிடிச்சவனோட தானடி கல்யாணம் பண்ணி வைக்கிறான், அப்புறம் ஏன்டி அவள் கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு அழ போகிறா அப்படின்னோடனே, அப்புறம் ஏங்க அழுகுறான்னொடனே, புள்ள நம்மளை விட்டு பிரியிறாள், அந்த பாசத்தில் அழுகிறாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க. ஜெஸியும் இவ்வளோ நல்லவளாவ அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களும் பார்த்துட்ருக்கேன். ஐயனும் அம்மா அம்மா அப்படின்னோடனே, நான் இங்கே தாண்டா இருக்கேன், என்னடா அப்படின்னு சொல்லி கேட்க உங்களால் நம்பவே முடியல. லைக் நீங்கள் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. லைக் அவங்க நம்மளை விட்டு போயிடக்கூடாது, அந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. அவங்க அப்பாவும் லைக் பிள்ளை ரொம்ப ஃபீல் பண்ணுது போலன்னு சொல்லிவிட்டு அவங்களும் தட்டி கொடுத்துட்டு, ஒன்றும் இல்லைடா நாங்கள் இங்கே தானே இருக்கோம், ஃபீல் பண்ணாத அழாத அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆஃப்டர் தட் உங்களை தான் அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு அப்படியே அந்த சர்ச் வாசலில், அதாவது அந்த பெரிய டோர் இருக்கும்ல, அங்கே வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு, வயன் எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் தானே அப்படின்னோடனே, அது அப்படின்னு சொல்லி பார்க்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா, நீ உனக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ண போகிறேன்னு. எனக்கு இப்போ எப்படி இருக்குது தெரியுமா, உன்னை அப்படியே அவன் கையில் பிடிச்சி கொடுத்துட்டு அப்படியே செத்து போன்னு சொன்னால் கூட நான் சந்தோஷமாக செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்ல, அப்பா அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா, நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் கிறுக்கு பைப்பில், என் உயிர் என்னைக்கு போகணும்னு இருக்கோ அன்றைக்கி நான் போய் தானே ஆகணும் அப்படின்னொன்னே, அப்பா அப்படிங்க, சரி சின்ன பிள்ளையிலேருந்தே இப்படியே பண்ணிட்டுரு, சரி விடு, நல்ல பிள்ளையாக நடந்துக்கணும், நம்ம வீட்டில் இருக்க மாதிரி மாப்பிள்ளைக்கிட்ட அடலாம் பிடிக்காது, அவர் எவ்வளோ நல்லவர்னா எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உன் செலெக்ஷன் தான், ஆனால் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வயன், அதனால தான் நீ சொன்ன உடனே உனக்கு அவரை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னோடனே, நீங்கள் தான் யாரோ இருக்கும், யார் அப்பா பேசுகிறாரு, யாரை பற்றி சொல்கிறாருன்ற மாதிரி நீங்கள் தான் முழிச்சிட்ருக்கு. அப்போ தான் அந்த பெரிய சர்ச் கதவு ஓப்பன் ஆகுது. ஸோ அப்போ தான் அவ்வளோ பேர், ஜெஸி சொன்ன மாதிரி நிறைய பேர் தான் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் அவங்க என்ட்ரிக்கு தான் வெயிட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த கதவை திறந்தோடனே அப்படியே எட்டி உங்களை தான் பார்க்குறாங்க. பார்த்துட்டு, பொண்ணு செம்ம அழகாக இருக்குல்ல, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க. அங்கே தான் ஜெஸி அங்கே சிரிச்சுட்டு நின்றுட்டுருக்க. ஜெஸி பக்கத்தில் உங்களுக்கு பார்த்த உடனே அப்படியே ஷாக்கு தூக்கி வாரி போடுது. பிகாஸ் பிடிஎஸில் இருக்க 6 பேர், நாம்ஜூன், ஜின்னு, அதுக்கப்புறம் சுகா, ஜிமின், ஹோப்பு, வி எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. அவங்க என்ட்ரியை பார்த்துட்டு கை தட்டிட்டு, வயன் அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டிட்டு கையெல்லாம் ஆட்டுறாங்க. நீங்கள் நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. எல்லோரும் வந்து லைக் அந்த க்ரூமோட மேட்ச் மாதிரி, அதாவது க்ரூம் கூட இருப்பாங்கள்ல, அவங்கள மாதிரி வந்து எல்லோரும் ஃபுல்லாக பிளாக் அண்ட் பிளாக்கு, க்ரூம் மட்டும் ஒயிட் போடுற மாதிரி பிளான் போல். ஸோ அதனால் வந்து அவங்களாம் பிளாக் அண்ட் பிளாக்கில் அந்த ஷர்ட்டில் வந்து ஒரு குட்டியாக கொஞ்சம் பூ வச்சுட்டு அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. எல்லாருமே பிளாக் அண்ட் பிளாக்கில் நீங்கள் பார்க்குறீங்க, என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன். அப்போ தான் வந்து அவங்க அப்பா அப்படியே அவங்க அப்படியே ஸ்டெப் எடுத்து வைக்க, நீங்களும் அவர் கூடயே நடந்து வரீங்க. ஸோ எல்லாருமே வந்து நிறையா ப்ரைஸ் பண்ண கொஞ்சம் பேர் அப்படியே அவங்க மேலே பூ தூவுறதுக்கு ஆள் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஒயிட் கலர் ஃப்ளார், அதை நல்லா லைக் ஒயிட் கலர் ரோஸ் அதை நல்லா உதுத்து அதை வந்து அவங்க மேலே போட ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் வர என்ட்ரி அவ்வளோ நல்லாயிருக்கு. ஸோ அப்படியே இந்த பக்கம் ஸ்டேஜில் ஒரு பர்சன் ஒயிட் கலர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட், அப்புறம் ஒரு போ கழுத்தில், அது பிளாக்கு. ஸோ அந்த மாதிரி நின்றுட்டு அவர் தான் கொஞ்சம் டென்ஷனாக திரும்பி நின்றுட்டுருக்காரு. உங்களுக்கு ஃபேஸ் தெரியல. ஸோ நீங்களும், ஓ மை காட், நான் நினைக்கிறேன் நான் மட்டும் இருக்கக்கூடாது, ஐயோ அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தான் அவங்க அப்பா அப்படியே வந்து அந்த ஸ்டேஜ் கிட்டே வந்தோடனே, ஸோ அந்த பர்சன் அப்படியே டேர்ன் ஆக உங்களுக்கு தான் ஷாக்கு தாங்கலை. ஜேகே அப்படின்னோடனே அவர் சிரிச்சுட்டு,
ஏன் அழகாக இருக்கே அப்படின்னு ஒன்று நீங்கள் தான் அட அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அப்பா தான் மாப்பிள்ள என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கங்க, இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியலன்னொன்னே, ஏன் நீங்கள் கவலைப்படாதீங்க, என்னை விட அதாவது இந்த உலகத்தை விட எனக்கு என் வயனை தான் ரொம்ப பிடிக்கும், எல்லா கஷ்டத்துலேருந்தும் நான் அவளை காப்பாற்றுவேன், எல்லாமே என்னோட உலகமே உங்கள் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லவும் உங்கள் அப்பாவும் சிரிச்சிட்டு அப்படியே உங்கள் கையை தான் ஜேகே கையில் வச்சு அப்படியே பிடிச்சி கொடுத்துட்டு அப்படியே அவர் தான் இங்கிட்டு அப்படியே நகர்ந்து வந்துடும். நீங்கள் தான் உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. அப்படியே வந்து உங்கள் அப்பா சிரிச்சிட்டு போடா அப்படின்னு ஒன்றே நீங்கள் தான் வந்து அப்படியே ஜேகே பார்க்க ஜேகே அப்படியே உங்களை லிஃப்ட் அதாவது உங்கள் கையை பிடிச்சி அப்படியே மெதுவாக இழுக்க நீங்கள் அப்படியே மேலே அந்த ஸ்டேஜில் ஏற அங்கே தான் வந்து ஃபாதர் நிற்க ஓகே திருச்சபைக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது இந்த கல்யாணத்தில் ஏதாவது ஆட்சேபனை இருக்கா, சம்திங் எல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ யாருமே இல்லை 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்ல, ஸோ அவரும் அப்போது யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னா நம்ம கல்யாணத்தை ஃபர்தராக மூவ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்களும் வந்து ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ ஆஃப்டர் வந்து இப்போது அவர் தான் ஏதோ சம்திங் வந்து ப்ரைஸ் பண்ணி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஜங்குக்காக நீங்கள் வயனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்க உங்களுக்கு எது அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க, ஃபாதரை முழிச்சு பார்க்குறீங்க, அப்புறம் ஜங்குக்கை பார்க்குறீங்க, ஜங்குக்கு சேர்த்துட்டு சம்மதம் அப்படிங்கிறாரு. ஸோ அப்போது அதுக்கப்புறம் ஃபாதரும் டக்குன்னு உங்கள் பக்கம் திரும்பி வயனாகிய நீங்கள் ஜங்குக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்க நீங்கள் தான் அப்படியே முழிக்கிறீங்க, என்னடா கேட்குறீங்க, நிஜமாவா, நிஜமாக நடக்குதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன். அப்போ தான் வந்து ஜங்குக் ஏன் அப்படின்னோடனே அது சம்மதம் அப்படின்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் வந்து கொஞ்சம் வந்து பைபிள் படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்க 2 பேரோட ரிங்கை தான் எடுத்து காட்டிட்டு ஜங்குக் கிட்ட இப்போ உங்களுக்கு போட வேண்டிய ரிங்கை கொடுத்து ஓகே நீங்கள் ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே ஜங்குக் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு போட்டு விட்டுட்டு அப்படியே சிரிச்சிட்டு அவங்க கையில் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கிஸ் வச்சுட்டு அவனும் சிரிச்சிட்ருக்க, எல்லோரும் ஓ அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் தான் அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க, உங்கள் கையை நிஜமா நடக்குதாடா அப்படின்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போது ஃபாதரும் என்னம்மா உன் புருஷன் அவனுக்கு போட்டு விட்டா போதுமா, நீயும் போடு அப்படின்னோடனே போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் அப்படியே அவங்களோட கையில் அந்த ரிங்கை எடுத்து அப்படியே ஜங்கு கைக்கிட்ட போக படப்படன்னு ஆடுது, கிட்டு டைப் அடிக்க ஜங்குக்கும் உங்கள் கையை பிடிச்சிட்டு நீங்கள் ரிங் போடல டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சிட்டு பொறுமையாக நர்வஸ் ஆகாத, லைக் இது ரொம்ப பதட்டமான ஸ்டேஜ் தான், ஆனால் நர்வஸ் மட்டும் ஆகாது, என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல அப்படின்னோடனே நீங்களும் அப்படின்னோடனே நர்வஸ் ஆகாமல் ஹாப்பியாக போடு அப்படின்னோடனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக ஸ்லோவாக அதை கையில் போட்டு விட ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அவன் ரொம்ப அழகாக சிரிக்கிறான். உங்களுக்கு ஒன்றும் புரியலை, லைக் திடீர்னு லைஃப்பில் ஏதோ ட்ராமாட்டிக் நடந்த மாதிரி, இதெல்லாம் வந்து கனவு மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ அப்போ தான் ஃபாதரும் ஓகே ஃபர்தரா அடுத்தது போயிடலாமா அப்படின்னோடனே அவர் ரொம்ப ஜோவியலான பர்சன் போல். ஸோ எல்லோரும் போகலாம் அப்படின்னோடனே அவங்களும் சரி நீங்கள் 2 பேரும் கிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதரும் லைக் ரொம்பலாம் கிஸ் பண்ணக்கூடாது, 1 நிமிஷம் தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ எல்லோரும் சிரிச்சிட்ருக்காங்க. அப்போ தான் ஜங்குக்கும் உங்களை கிட்ட பிடிச்சி அப்படியே உங்கள் இடுப்பு கை வச்சு அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு கிஸ் பண்ணலாமா அப்படின்ன உடனே உங்களுக்கு ஒரு கருமமும் புரியல, லைக் நிஜமா நீ கேட்குறியா, இதெல்லாம் நடக்குதா அப்படின்ற மாதிரி பார்க்க. அப்போ தான் அவனும் நீங்கள் திருன்னு முழிச்சிட்டே இருக்க. அப்போ தான்
அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணியிருப்பான். ரொம்ப சாஃப்டாக லைக் ஏதோ ஃபாதர் சொன்னானே நான் மீற மாட்டேன்ற மாதிரி ஒரே ஒரு நிமிஷம் டக்குன்னு அப்படி வச்சு எடுத்துரு எல்லோரும் ஓ பாருங்கடா அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே இருக்கிற 6 பேருக்கும் வர்றா ஜங்குக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு கர்மமும் புரியல. அடுக்குன்னு பார்த்தா நீங்கள் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க. ஸோ எல்லோரும் அப்படியே அந்த இடமே கொஞ்சம் பதற மாதிரி இருக்குது. எல்லோரும் வயன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் அப்படியே ஒரு ரூமில் தான் கண்ணு முழிக்கிறீங்க. உங்களுக்கு பெட்ஷீட் போட்டு இருக்குது. அந்த ரூமே பார்க்க ரொம்ப டார்க்காக இருக்குது லைக் பிளாக் கலர். ஸோ அதனால் அப்படியே பிளாக் அண்ட் பிளாக் ஃபுல்லாக பெட்டு மட்டும் ஒயிட்டு, அந்த போர்வையும் பிளாக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்க நீங்கள் தான் எந்திரிச்சிட்டு என்ன நடந்துச்சு, கனவாக இருக்குமோ, கண்ணாடியில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் எந்திரிக்க அந்த ஒயிட் கவுன் இருக்குது. நீங்களும் அப்படியே போய் கண்ணாடியில் பார்த்தா உங்கள் ஃபேஸ் அதே 24 அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்கள் கையில் பார்க்க ரிங் இருக்குது. உங்களால் நம்பவே முடியல, என்னடா அப்படின்ற மாதிரி பார்க்க. அப்போ தான் ஜங்குக்கு வந்து உள்ளே வராரு. வந்துட்டு வயன் அப்படின்னோடனே நீங்கள் தான் தடுக்குன்னு நெஞ்சில் கை வச்சுட்டு அப்பா பயமுறுத்துறானே பாவி அப்படின்ற மாதிரி பார்க்க. என்ன எந்திரிச்சிட்டியா, என்னடி நீ பாட்டுக்கு புசுக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்ட, காலையிலேருந்து சாப்பிட்லையா அப்படின்னோடனே அது வந்து அப்படின்னோடனே என்ன வயன் கல்யாணம் தான், எனக்கும் பதட்டமாக தான் இருக்குது, அதுக்குன்னு சாப்பிடாமையா இருக்கிறது? நீ மயக்கம் போட்டு விழுந்தோன்னே என்னமோ ஏதோன்னு பதறிட்ட ஒரு நிமிஷத்தில். சரி ஓகே, இந்த கிளாஸில் தண்ணி இருக்குது குடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துட்ருக்க. நீங்களும் வச்சுட்டு அப்படியே குடிச்சிட்ருக்கு. அப்போ தான் அங்கே ஃபோட்டோஸ் பார்க்குறீங்க. ஃபோட்டோவை வச்சுருக்கான். ஸோ அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றும் புரியல. ஜங்குக்கிட்ட திரும்பிட்டு இந்த ஃபோட்டோ நம்ம வெளியே போனோம்ல அப்போ எடுத்த ஃபோட்டோ தான். நம்ம லவ் பண்ணும்போது எவ்வளோ ரசித்து லவ் பண்ணோன்னே இந்த ஃபோட்டோவை பார்த்தா தான் எனக்கு ஞாபகம் வரும். அதனால தான் எவ்வளோ ஃபோட்டோ எடுத்திருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி மாட்டிடுறது. நல்லா இருக்கல எல்லாமே, எல்லாம் நம்ம மெமரிஸ் வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் சொல்லிகிட்ருக்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. என்னென்னா லைக் நீங்கள் ஒரு 24 அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு பிடிஎஸ் மேலே நிறைய க்ரைஸ். அதே மாதிரி ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவன் ஃபோட்டோ வச்சு தான் நிறைய இடத்துல சுற்றிட்டு அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் இதெல்லாம். ஆனால் நீங்கள் எடுத்த ஃபோட்டோவில் ஜேகே இன்க்ளூட் ஆகிருக்க மாட்டான். ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குறதுல எல்லாத்துலேயுமே ஜேகே உங்கள் கூட இருக்க மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு கர்மமும் புரியல. லைக் ஐயோ எனக்கு திருப்பி மயக்கம் போட்டு நான் விழுந்துருவேன் போலே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன் ஜங்குக்கும். சரி உன்னை பார்த்தா எதுவும் சாப்பிடாத மாதிரி இருக்குது, சரி நான் போய் ஏதாவது குக் பண்ணி எடுத்துகிட்டு வரேன்னா அப்படின்னு சொல்லிட்டு போக, நீங்களும் எதாவது குக் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாண்டி உனக்கு தான் அவன் புருஷன் சமைச்சா பிடிக்குமே, இரு நான் போய் குக் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக, உங்களுக்கு தான் ஐயோ என்னடா நடக்குது, நிஜமாக நடக்குதா என்ன, என்னால் நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவன் கூடயே நீங்களும் போக, அவன் தான் கிச்சனில் வந்து அந்த ஏப்ரான் மாதிரி கட்டிட்டு அப்படியே வந்து சமைச்சிட்ருக்கான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. லைக் இதெல்லாம் நம்ம எப்படி பார்ப்போம், அப்படியே வந்து இந்த லைவில் இந்த ஸ்டிம்பிளாக வச்சுட்டு சமைச்சிட்ருக்கும் போது ஜங்குக்கு அப்படியே லைவில் பார்ப்போம்ல அதே மாதிரி. ஆனால் இப்போ லைவில் இல்லை, நீங்கள் நிஜமாகவே லைவாகவே பார்க்குறீங்க. டிஃபரெண்ட்டாக இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒன்றும் புரியாமல் நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்க. ஜங்குக் தான் என்னடி அப்படி பார்க்குற, புருஷனை சைட் அடிக்கிறியா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு கேட்க, நீங்களும் ஆமாம் ரொம்ப தான் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க. அவரும் எனக்கு என்னடி, என் அழகுக்கெலாம் நீ நாள் ஃபுல்லாக உட்காந்து சேர் போட்டு கூட பார்க்கலாம், அவ்வளோ அழகு அப்படின்னு ஒன்றே நீங்கள் சிரிச்சிட்டு சும்மா இருறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவரும் சிரிச்சிட்டு அப்பா இப்போ தான் என் வயன் ஒழுங்காக பேசுகிறா, இவ்வளோ நேரம் நீ எப்படி இருந்த தெரியுமா, சாக்கடிச்ச ஈமுக்கோழி மாதிரி ஏன்னு இருந்த, பேசவே பிடிக்கல, இப்போ தான் ஒழுங்காக பேசுகிற அப்படின்னோடனே நீங்களும் சிரிச்சிட்டு வந்து சரி என்ன சமைக்கிற அப்படின்னோடனே எனக்கு பிடிச்சது தான் பாஸ்தா அப்படின்னோடனே சரி சீக்கிரம் எனக்கு பசிக்குது அப்படின்னோடனே இரடி அவசரம் கொடுக்க
சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சமைச்சிட்ருக்கேன். நீங்கள் தான் அப்படியே அந்த இதெல்லாம் பார்க்குறீங்க. உங்களுக்கு அந்த பிளாக் அண்ட் பிளாக் வீடு ஜேகேவோடது. உங்களால் நம்பவே முடியல. லைக் இந்த வீட்டை நம்ம ஜஸ்ட் வெளியில இருந்தாவது பார்த்துடணும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் இதுவரையும் பார்த்தது கூட இல்லை. ஆனால் நீங்கள் இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்களால் நம்ப முடியல. நீங்களும் அப்படியே பார்த்துட்டே வந்து இருக்க ஜங்குக்கும் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு குக் பண்ணி அவங்களுக்கு ஊட்டி விட ட்ரை பண்ணிகிட்ருக்கா. நீங்களும் கையில் குர்ரா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னோடனே, ஏன்டி இப்போ நான் உன் புருஷன் லவ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே நான் ஊட்டி விட்டேன், ஏன்டி இப்போ உன் புருஷன் நான் ஊட்டி விடக்கூடாதா, நீ ஒழுங்காக நான் கொடுக்குறது தின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஊட்டி விட்டுட்ருக்க. நீங்களும் வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜேகேவும் வந்து உன் அண்ணங்கள்லாம் ரொம்ப பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும், அண்ணன்களா யார் அப்படின்னோடனே, என்னாடி இப்படி சொல்கிற, வார்த்தைக்கு வார்த்தை நாம் ஹங் ஜின்னு ஹங் ஹோபி ஹங்குன்னு போயிட்டுருப்பேன். அப்போ அவங்க தானே உன் அண்ணனுங்க, என்ன மறந்துட்டியா, இல்லை அதெல்லாம் சும்மா பேச்சுக்கு தானே அப்படின்னோடனே, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, அவங்களாம் என் அண்ணன் தான் அப்படின்னோடனே, அவங்க தான் பயந்துட்டாங்கன்னு சொல்லிகிட்ருக்கேன். அப்போ தான் வந்து கதவை திறந்துட்டு யாரோ நிறைய பேர் வர மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்க ஜேகேவும் அப்படியே கையில் பிளேட் வச்சுருக்கான், இன்னொரு கையில் ஃபோர்க், அதை வச்சு தான் ஊட்டி விட்டுட்ருப்பான். ஸோ அப்படியே பார்த்தா வந்து அவங்க 6 பேரும் தான் உள்ளே வந்திருப்பாங்க. உங்களை நினச்சி ரொம்ப பயந்துட்டாங்க. நீங்கள் டக்குன்னு மயக்கம் போட்டு விழுகவும். ஸோ இப்போ உள்ளே வந்துட்டு, டேய் ஜேகே இதெல்லாம் ரொம்ப அநியாயம்டா, பட்ட பகலில் அதுவும் வந்து கிச்சன் டாப்பில் அவளை உட்கார வச்சு நீ ஊட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே, இங்கே பாருங்கடா, இன்னமும் அவன் உங்களோட தங்கச்சி மட்டும் கிடையாது, என்னோடய ஒய்ஃபு. நான் இங்கே வச்சு ஊட்டுவேன், என் இடுப்பில் ஏற்றி வச்சு ஊட்டுவேன், ஏங்க வேணால் ஊட்டுவேன், உங்களுக்கு என்னடா அப்படின்னு சொல்லி கேட்க, ஊட்டுவேன், நாங்கள் ஏன பையில இருந்தால் ஊட்டுவோம், சும்மாறா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயன் உனக்கு எப்படிமா இருக்குது, ஓகேவா அப்படின்னோடனே, நீங்கள் நம்மளையா கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க, சிம்மேனும் ஏன்டா அவன் பொண்டாட்டி ஏதோ இடி அடித்து அப்படியே விழுந்த மரம் மாதிரி ஏனை கிடக்குறா அப்படின்னோடனே, அதை தான் நானும் கேட்டுட்ருக்கேன், என்ன ஆச்சுன்னே தெரியல, ஏதோ பிள்ளைய ஷாக் ஆகிடுச்சு போல் அப்படின்னோடனே நான் சொன்னோம், ஒரு வேளை நீ லவ் பண்ணிவிட்டு ஓடி போயிடுவேன்னு நினச்சிருப்பாளோ அப்படின்னு சொல்லவும், ஜேகே அப்படியே கோவத்தில் முறைக்கிறாரு. நீங்கள் தான் அந்த மாதிரிலாம் எதுவும் நான் நினைக்கல அப்படின்னோடனே, அதுக்கு சின்னும் இவனுக்கு எப்போவுமே இதே தான், சும்மாறா அப்படின்னு சொல்லிட்டு ராம்சோனை சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டு எனக்கு நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம், ஒரு நிமிஷம் நீ விழுந்துட்டேன்னு. ஜேகே தான் அப்படியே ஏதோ ஒன்று குழந்த மாதிரி தூக்கிட்டு அவன் பாட்டுக்கு படன்னு ஓட ஆரம்பிச்சிட்டான். நாங்கள் தான் டாக்டர் அளவுக்கு போக இது ஐசியூவில் எதுவும் சேர்த்துற போகிறான்னு ஒன்று அப்படியே வீட்டுக்கே கொண்டு வந்துட்டு டாக்டரை கூப்பிட்டோம். அதுக்கப்புறம் தான் அவன் கொஞ்சம் நார்மலே ஆனான். ஏன் கேட்குற, அது வரையும் அப்படி பதறான், ஒரு நிமிஷம் துடிச்சே போயிட்டான் மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க எல்லோரும். ஜேகே தான் அப்படியே தலையை செஞ்சுட்டு, இப்போ உங்களை அப்படியே பதிவு பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்களும் சிரிச்சிட்டு வந்து, ஆமாம் என் புருஷனுக்கு என் மேலே ஓவர் பாசம் தான் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். எல்லோரும் சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ அப்படியே ஜங்குக்கும் வந்து எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்ருக்கேன். நீங்கள் தான் எல்லாேருக்கும் காஃபி போட்டு வந்து தரீங்க, அவங்களும் ஏதோ குடிச்சிட்ருக்க. அப்போ தான் வந்து அந்த அவங்களோட ஒர்க் பற்றி அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் தான் பார்த்துட்ருக்கீங்க. இன்னமும் இந்த இதுலேயே ஐடால் தானா இல்லை அதாவது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன். அப்போ தான் பார்த்தா எல்லாம் வந்து டேய் நம்ம கம்பெனியில் அடுத்த ப்ராடக்ட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் தான் என்ன ப்ராடக்டா, என்ன இவங்களாம் ஐடால் தானே, இன்னும் ப்ராடக்ட் பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். அப்போ தான் ஜேகேவும் வந்து, அதான் நீங்கள் ப்ராடக்ட் மேனேஜர்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே, அதான் அந்த அங்கே அமுக்கிட்டு இருக்கான் பாருங்க, அவனை போய் கேட்கலுங்க, சும்மா என்ன வந்து கேட்காதீங்க, நான் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லிகிட்ருக்காரு. என்னடா டிசைனிங்கு மார்க்கெட்டிங்கு எல்லாம் ஒரே கம்பெனியாக போயிட்டுருக்கு அப்படின்னோடனே, டேய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனியில் 7 பேருமே பார்ட்னர் தான், ஒழுங்காக அவன் பொறுப்பை அவன் எடுத்துக்கங்க, சும்மா அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க அவ்வளோதான், நான் டென்ஷன் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு நான் கத்திகிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனியா அப்படின்ற மாதிரி நீங்கள் தான் பார்த்துட்ருக்கீங்க, ஒன்றும் புரியல. ஸோ பக்கத்தில் தான் அவங்க ஃபோன் இருக்குது, அவன் ஜேகே தான் சொல்லியிருப்பா இதுவும் ஃபோன்னு சொல்லிவிட்டு. ஸோ நீங்கள் அதில் சர்ச் பண்ணி பார்த்தா அதில் கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனி அப்படின்னு போட்டு 7 சிஓஸ் அப்படின்னு சொல்லி தான் இவங்க வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்புறமேட்டு நீங்கள் தான் ஐடால் பிடிஎஸ் அந்த மாதிரி அடிக்க, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. உங்களால் நம்ப முடியல. அடே இது என்னடா, கண்டிப்பாக அது கனவு தான்.
டேம் ஷோர் இது கனவு தான் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் பார்த்துட்ருக்க. அப்போ தான் வந்து ஜேகேவும் என்னாச்சு அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ தான் ஜேகேவும் அவங்களும் எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்க கிளம்ப, நீங்கள் தான் வந்து எல்லாம் பார்த்து போங்க அப்படின்னோடனே, நாங்கள் பார்த்து போகிறோம், ஏன் நீ உடம்ப பார்த்துக்கோ, திருப்பி இப்படிலாம் மயக்கம் போட்டு விழுந்துடாது, இந்த ஜேகே ஏதாவது லூசு தரம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது நீங்கள் தான் அப்படியே அந்த அவங்க குடிச்சிட்டு வச்சுருந்தா காஃபி மக்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு சிங்கில் போட்டு எதுவும் யோசிச்சுட்டே இருக்கீங்க. என்னடா அது பிடிஎஸ்ன்னு எதுவும் இல்லைங்கிறாங்க, பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் இப்போ ஏதோ கம்பெனி ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, ஐயோ எனக்கு ஒரு கர்மமும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கேன். அப்போ தான் வந்து ஜேகே வந்துட்டு அவங்கள அப்படியே பின்னாடி இருந்து டைட்டாக ஹக் பண்ணிட்டு பொண்டாட்டி அப்படின்னு நீங்கள் தான் என்னடா அப்படின்னு சொல்லிகிட்ருக்க, என்ன யோசிச்சுட்டே இருக்க, பெரிய சிந்தனை சிப்பியோ, சும்மா யோசிச்சுட்டே இருக்க அப்படின்னோடனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அவரும் வந்து சரி அந்த அங்கே தான் ஒரு கிஸ்ஸும் கொடுக்க முடியல, எங்கேயாவது எனக்கு ஒரு கிஸ் கிடைக்குமா அப்படின்னோடனே நீங்கள் தான் திருன்னு முழிக்கிறீங்க. எது என்னையவா கேட்குற அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. அவரும் என்னடி திருன்னு முழிக்கிற, குடுடி அப்படின்னோடனே உங்களுக்கு தான் அடடா என்னதான் இது, கொடுக்கலாமா, கொடுத்தா மற்றவங்க தப்பாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன். ஜேகே என்னடி பார்த்துட்டே இருக்க அப்படின்னோடனே, அது வந்து நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு வா போ அப்படின்னோடனே, ஃப்ரெஷ் ஆகிட்டு வரவா, ஏன் நீ முத்தம் கொடுக்குறதுக்கு நான் குளிச்சுட்டு வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் போ, நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்னோடனே, என்ன இது புது ரூல்ஸாக இருக்குன்ற மாதிரி அவரும் சரி நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனான். நீங்களும் ஐயோ இன்னும் எவ்வளோ தான் பைத்தியக்காரத்தனம் நான் பண்ண போகிறேன்னு தெரியல, என்னால் எதுவும் நம்பவும் முடியல. அண்ட் இங்கே ஒரு கதை நடக்குது, இந்த கதைக்கு என்னால் ஆப்டாகவும் ஆக முடியல, என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி நீங்களும் அப்படியே முழிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ தான் வந்து ஒரு சவுண்டு, ஐயன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ஏதோ கிழக்கி விழுந்துட்டாருன்னு சொல்லிட்டு படன்னு மேலே போயிட்டு என்னடா அப்படின்னு சொல்லி கேட்க, துண்டு எடுத்துகிட்டு போல, துண்டுத்தா அப்படின்னோடனே, துண்டுக்கு தான் கத்துனியா, நானும் கிழக்கி விழுந்து மண்டு டாப் ஏதோ ஓப்பன் பண்ணி விட்டுட்டியோன்னு நினச்சிட்டு ஓடி வந்தேன், துண்டுக்கு தான் கற்றுனியோ அப்படின்னோடனே, பண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்ல, நீங்களும் வந்து சிரிச்சுட்டு அங்கே துண்டு இருக்கும் எடுத்து கொடுக்க, அவர் தான் அப்படியே உங்களுக்கு கிட்டே இழுத்து அப்படியே அப்படின்னு சொல்லி கிஸ் வாங்கிக்கிட்டான். நீங்களும் என்ன அப்படின்னோடனே, நீ கேட்டால் தரமாட்ட, அதான் நானே வாங்கிட்டேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக குளிச்சுட்டு வந்தோடனே நீ தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டுருக்கான். நீங்களும் அடா லூசு பயல அப்படின்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு. நீங்களும் போடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் கதவை வந்து ஒரு எத்து விட்டு நீங்களும் டக்குன்னு வந்துட்டு இவன் பண்ணுறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, இதெல்லாம் நம்ம கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டோம், ஆனால் நடக்குது, ஆனால் இது கனவான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ஒரு செவத்து இருக்கா அதில் லைட்டாக பஞ்ச் பண்ணி பார்க்குறீங்க. தொடுற ஃபீலிங்லாம் இருக்குது, ஆனால் குத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு குத்து ஆத்தி அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறீங்க. வலிக்குது செம்மையா. கனவு இல்லையா நிஜமா? ஒரு வேளை ஏதாவது இந்த சிண்ட்ராலாவில் வர ஃபேரி மாதிரி நம்மளுக்கு யாராவது ஏதாவது கொடுத்துட்டாங்களோ, நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி, வாய்ப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ தான் வந்து ஜேகே குளிச்சுட்டு வந்துட்டு அப்படியே தலையெல்லாம் தோட்டிட்டு அப்படியே கீழே வர, நீங்கள் தான் அந்த மகள்லாம் கழுவி வச்சுட்டு, ஸோ வீட்டில் வந்து கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கும், ஸோ நீங்கள் தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகேவும் என் வீட்டில் நான் ரொம்ப தனியாகவே இருப்பேன், எப்போவுமே என் பொண்டாட்டி பேசுகிறது தான் எப்போவுமே கேட்பேன், இப்போ என் பொண்டாட்டி வீட்டில் இருக்கான்னு நினைக்கும் போது என்னால் நம்பவே முடியல அப்படின்னோடனே, என்னால் மட்டும் என்ன, என்னால் இருந்தால் நம்ப முடியல அப்படின்னோடனே, அது எப்படி நம்ப முடியும், டக்குன்னு நீ தான் என் வீட்டுக்கு வாடா, வரவே மாட்டேன், எப்போ பார்த்தாலும் அப்பா என்ன சொல்லுவார், அம்மா என்ன சொல்லுவாங்க, இதே தான் பேச்சு, சரின்னு இப்போ தான் நீ என் வீட்டுக்கு வந்திருக்க, எப்படி நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் தான் வந்து எதுவும் பேசலை, அப்படியே க்ளீன் பண்ணிகிட்ருக்க. ஜேகேவோ உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் தான் பார்க்குறீங்க ஒவ்வொரு மூமெண்ட், லைக் சின்ன மூமெண்ட், நீங்கள் ஜேகே மிஸ் பண்ணும் போதெல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்து வைப்பீங்க. அந்த மூமெண்ட் எல்லாத்துலேயுமே ஜேகே உங்கள் கூட இருக்க மாதிரி தான் இருக்குது. லைக் இந்த நியூ இயர், கிறிஸ்மஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் கொண்டாடும் போது ஜேகே கூட இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க, அப்போ ஃபோட்டோ எடுத்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து ஜேகே உங்கள் கூடயே இருக்க மாதிரி தான் இருக்குது.
நீங்களும் இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. லைக் நம்ம பைத்தியக்காரத்தனம்லாம் உண்மையாகுது பாரேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன். அவரும் என்னடி பார்த்துட்டே இருக்க அப்படின்னோடனே அவனும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்கேன். ஸோ ஜேகே தான் அவங்கக்கிட்ட வந்து நாளைக்கு கம்பெனிக்கு நான் போயிடுவேன். நான் தானே இத்தனை மணிக்கு வந்துடுவேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ என்னை மிஸ் பண்ணுறதா இருந்தால் டக்குன்னு ஒரு கால் பண்ணு. டக்குன்னு உன் புருஷன் எடுத்துருவேன். ரொம்ப மிஸ் பண்ணுறியா? புருஷா வாடா அப்படின்னு சொல்லி நான் வந்துடுறேன் அப்படின்னோடனே நீங்களும் சிரிச்சிட்டு சரி அப்படின்ட்டு இருக்கீங்க. ஸோ அடுத்த நாள் மார்னிங் ஜேகே தான் வந்து சீக்கிரமாக கிட்ட போயிட்டான். நீங்கள் நல்லா படுத்து தூங்குறீங்க. ஸோ அவனும் அவங்களுக்கு போற்றி விட்டு அப்படியே அவங்க ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு பாய் அப்படின்னோடனே பாய் அப்படின்னு நீங்களும் தூக்கத்தில் சொல்ல அவர் சிரிச்சுட்டு அப்படியே போயிட்டாரு. நீங்களும் அப்படியே பாய் சொன்னதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆமாம் யாருக்கு பாய் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்திரிச்சு பார்த்துட்டு ஏது கனவும் இல்லையா, என்னடா நடக்குதுங்க, அடுத்த நாள்லாம் மூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே கீழே போகிற ஜேகே பார்க்க ஜேகே தான் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். பார்த்துட்டு பால்கனியில் நீங்கள் நிற்கிறீங்களா பாய் அப்படின்னு சொல்லி பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்ல அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே கார் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாரு. உங்களுக்கு தான் ஐயோ நிஜமாவேவா அப்படின்ற மாதிரி பார்க்க அப்போ தான் உங்களுக்கு அதாவது அந்த லாட்ல அந்த இடத்துல கார்டனில் ஏதோ குலைக்கிற மாதிரி சவுண்டு. நீங்கள் வந்து பார்த்தா பாம்பு. உங்களால் நம்பவே முடியல. பாம்பு அப்படின்ற மாதிரி பார்க்க பாம்பு தான். உங்களுக்கு ஒரு அந்த பாம்பு அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்ட உடனே அவன் திரும்பி பார்த்துட்டு குடுன்னு உங்ககிட்ட ஓடி வந்துருச்சு. நீங்களும் ஃபஸ்ட்டு பார்த்து பயந்துருப்பீங்க லைக் கடிச்சிருவானோ அப்படின்ற மாதிரி. ஆனால் ஏதோ ரொம்ப வருஷமாக அவங்க கூட இருக்க மாதிரி அவன் தான் அவங்கக்கிட்டே சுற்றுறான் விளையாடுறான் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பண்ணி நீங்களும் அவங்க கூட ஜாலியாக விளையாண்டுட்ருக்கீங்க. ஸோ அப்படியே இருக்க ஒரு நாள் அப்புறமேட்டு வந்து வீட்டுக்குள்ளே வரீங்க. பார்த்தா ஜேகே உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிக்கி நோட் எழுதி வச்சுருக்கான். மறக்காமல் சாப்பிட்ரு பொண்டாட்டி, எனக்கு உன் ஹெல்த் ரொம்ப முக்கியம். எழுப்பி விட்டு போயிருப்பேன், ஆனால் நீ குழந்த மாதிரி தூங்கினேன், என்னால் எழுப்ப முடியல, சரியா, மறக்காமல் சாப்பிட்றடி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காரு. நீங்கள் சிரிச்சிட்டு வந்து சரின்னு அப்படியே ஃப்ரிட்ஜுக்கிட்ட போக ஃப்ரிட்ஜ்லேயும் வந்து ஒன்று இருக்குது. நீங்களும் எடுத்து பார்க்குறீங்க. அதில் லஞ்சுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஃபீல் பண்ணாத, சரியா, இங்கே வந்து அந்த பாஸ்தா இருக்குல்ல அதோட ரெசிபி போட்டிருக்கேன், நீ அப்படியே பார்த்தா அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடு, ஓகேவா, வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கா. நீங்களும் இவனை அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு சிரிச்சிட்டு அப்படியே அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் இது ஜூஸ் தான் எடுத்துகிட்டு அப்படியே பண்ணி வச்ச பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட்டுட்ருக்கீங்க. நம்பவே முடியல. எல்லாமே வந்து ஒரு மாதிரி மேஜிக்காக நடந்துகிட்ருக்கு. எல்லாமே நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரியே வந்து டேஸ்லாம் போகுது. ஜேகே உங்களை ரொம்ப அப்படியே பொறுத்துக்கிறான். தாங்கன்னு தாங்குறான். உங்களால் நம்பவே முடியல. ஸோ அதே மாதிரி இதே மாதிரி நிறையா டேஸ் போக அப்போ தான் ஒரு நாள் இன்றைக்கி ஜேகேக்கு லீவு. அவன் வீட்டில் தான் இருக்கான். நீங்களும் அவங்களோட பெட்ரூம் அப்படியே வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்க. அப்போ தான் கீழே சவுண்டு பையனே அப்படின்னு. ஸோ நீங்களும் அப்படியே வந்து பார்த்தா அவங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க. ஜேகே தான் அவங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்து அப்படியே எழுந்திரிச்சிட்டு வாங்க மாமா வாங்க அத்தை உட்காருங்க அப்படின்னோடனே இருக்கட்டும் மாப்பிள்ள நீங்கள் உட்காருங்க அப்படின்னோடனே ஐயோ மாமா நீங்கள் தான் களைச்சி போய் வந்திருப்பீங்க, நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்ல ஐயோ மாப்பிள்ள நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மரியாதை கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உட்காருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் யாராவது ஒருத்தர் உட்காருங்கடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன். அப்போ தான் சரி நீங்களும் உட்காருங்க நானும் உட்காருன்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்துருப்பாங்க. நீங்களே சிரிச்சிட்டே வந்துட்டு என்ன அது அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க அவங்களும் வந்து ஏன் உன்னை பார்க்காம இருக்க முடியலடா, அதான் ஒரே வாரத்தில் கிளம்பி வந்துட்டோமே நீ ஃபீல் பண்ணுறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்களும் அம்மா அப்படிலாம் எதுவும் இல்லை, நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும் அவங்களும் சிரிச்சுட்டு எங்களுக்கு தெரியுமே எங்கள் பொண்ணு எங்களை மிஸ் பண்ணுறான்னு, அதான் சடார்னு ஓடி வந்துட்டோம் அப்படின்னோடனே ஏன் மாமா நான் உங்களை மிஸ் பண்ண மாட்டேன்னா அப்படிங்கிறாரு ஜேகேவும். கண்டிப்பாக மாப்பிள்ளை நீங்கள் என்னை மிஸ் பண்ணுவீங்க, என் பொண்ணு உங்களை கொடுமைப்படுத்தும் போதெல்லாம் உங்களுக்கு ஏன் ஞாபகம் தானே வரும்னு சொல்லவும் ஜேகே சிரிக்கிறாரு. எப்படி மாமா கரெக்டாக சொன்னீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்களும் நான் இப்போ உன்னை குடும்பம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஜேகேவை கேட்க
ஜேகேவா பண்ணலை, ஆனால் அடிக்கடி நீ எப்போ பார்த்தாலும் கரண்ட் அடித்த சாக்கா மாதிரி அப்படியா அப்படின்ற மாதிரி பார்ப்பல்ல, அப்போல்லாம் எனக்கு உங்கள் அப்பா ஞாபகம் தான் வரும் அப்படின்னோடனே, ஏன் மாப்பிள்ள என்னை திட்டுவீங்களா? ஐயோ இவ்வளோ நல்ல பொண்ணு பெற்றிருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணேன் மாமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பார். ஸோ அதே மாதிரிலாம் எல்லோரும் பேசிகிட்ருக்கேன். ஸோ ஜேகே உங்கள் ஃபேமிலியை அவ்வளோ லைக் அவர் ஃபேமிலி மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறது, அவங்கள வெளியே கூட்டிகிட்டு போகிறது, அவங்கக்கிட்ட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லைக் இந்த மாதிரி ஒரு லைஃப் தான் உங்களுக்கு வேணும்னு அந்த வயசில் உங்களுக்கு தோணுச்சு. அது இப்போது நடக்குது. அப்படியே உங்களால் நம்பவும் முடியல. ஆனால் இதெல்லாம் போயிடக்கூடாதுன்னு உங்களுக்கு தோணுது. அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே இருக்காச்சா கொஞ்சம் இப்போது உங்களோட வீட்டில் இது லைக் இன்னொரு நாள் உங்கள் வீட்டில் தான் நீங்கள் இருக்கீங்க. லைக் துணிலாம் மடித்து வச்சிட்ருக்க. அப்போ தான் உங்கள் அப்படியே உங்கள் கண்ணை யாரோ பொத்துற மாதிரி இருக்குது. நீங்களும் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே ஆஃபீஸ் விட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு வா. அது என்ன கண்ணை பொத்துறது? இந்நேரம் நான் உன்னை அடிச்சிருந்தேன் என்ன பண்ணியிருப்பேன்? அடிச்சிருவேன் என்ன அப்படின்னோடனே, யாருன்னு தெரியாமல் அடிச்சிருவேன்னு சொன்னேன் அப்படின்னோடனே அவரும் சிரிச்சிட்டு, அது என்னமோ உண்மை தான், சரி சாரி அப்படின்னோடனே, சரி என்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அவரும் என் கூட வரியா அப்படின்னோடனே, எங்கே அப்படின்னோடனே, வா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவரும் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போக நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. அவரும் ஒரு கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போயிட்டு, அதாவது அவங்க கார்டன் வரையும் தான், அந்த இடத்துல கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே நிறுத்திட்டு, ஒரு நிமிஷம் கண்ணை மட்டும் கத்திக்கிறேன், பயப்படாத, அவன் புருஷன் இருக்கல்ல, நான் உன்னை பத்திரமா அழைச்சிட்டு போகிறேன், கீழெல்லாம் போட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், கீழே போட்டுற மாட்டேன் மீன்ஸ் அப்படின்னோடனே, கண்ணை கட்டி என் பொண்டாட்டி ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போக போகிறேன் அப்படின்னோடனே, எதுக்கு அப்படிங்கிறீங்க. அவரும் ஒரு விஷயமாக தான் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள தான் அப்படியே தூக்கிட்டு போயிட்டுருக்காரு ப்ரைடல் ஸ்டைலில். கண்ணை வேறு கட்டியிருக்காரு. நீங்கள் ஜேகே என்ன அப்படின்னோடனே அவரும் இருடி சொல்கிறேன், சொல்லாமல் எங்கே போக போகிறேன், உனக்கு தானே எல்லாமே பண்ணியிருக்கேன், அப்போ சொல்லாமல் நான் எங்கே போக போகிறேன், இரு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் அவங்கள அப்படியே தூக்கிட்டு அப்புறம் ஒரு இடத்துல அப்படியே இறக்கி விடுறாரு. நீங்களும் இடம் வந்துருச்சா அப்படின்னோடனே, வந்துருச்சு, எனக்கு தெரியல, ஆனால் உனக்கு பிடிக்கும் தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களோட கண்ணை தான் அப்படியே ஃபோல்ட் பண்ணியிருக்கிறத எடுத்து விட்றாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. லைக் அந்த குட்டியோண்டு அந்த கார்டனில் அப்படியே அந்த பக்கத்தில் இருந்த ட்ரீஸ் அப்புறம் புஷ்ஷஸ்லாம் கொஞ்சம் அந்த லைட்டிங் குட்டி குட்டி லைட்டு, அதுக்கப்புறமேட்டு நடுவில் பார்த்தா கேண்டில் லைட் ஏற்றி ஒரு 2 சேர் போட்டு நடுவில் ஒரு டேபிள், லைக் பார்க்குறதுக்கு அது எப்படின்னா ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு. லைக் அந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் அப்படியே பக்கத்தில் பாம்பு அப்படியே அழகாக நின்றுட்டு உங்களையே பார்த்துட்ருக்கு. நீங்கள் சிரிச்சிட்டு என்னடா அது அப்படின்னோடனே அவரும் சிரிச்சிட்டு அப்படியே உங்களுக்கு டைட்டாக ஹக் பண்ணிட்டு, ஹாப்பி பர்த்டே அப்படின்னோடனே, எனக்கு என் பர்த்டேவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவரும் நாள் தேதி எதுவுமே நீங்கள் பார்க்குறதில்ல, இப்போல்லாம் கவனிக்கிறது கூட கிடையாது அப்படின்னோடனே, ஏன்னா உனக்கு தெரியுமா என் புருஷா அப்படின்னு சொல்லவும், ஏன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா நான் என் புருஷன் கூட இருக்கேனே, என்றைக்கு கொண்டாடணுன்னெலாம் நான் நினச்சி பார்க்க மாட்டேன், எனக்கு டெய்லியும் கொண்டாட்டம் தான் அப்படின்னோடனே அவர் சிரிச்சிட்டு, அது சரி அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. நீங்களும் சிரிச்சிட்டு அப்படியே அவரை டைட்டாக ஹக் பண்ணிட்டு, தேங்க்யூடா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கன்னத்தில் தான் அப்படின்னு சொல்ல, அவரும் பரவாயில்லையே நான் கேட்காம எனக்கு கிஸ் பண்ணலாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னோடனே, இது என்ன ஃபேஸ் ஃபுல்லாக பண்ணுவேன், அப்புறம் பண்ணுறேன் அப்படின்னோடனே, பண்ணலாம் அப்படிங்கிறாரு. பண்ணலாம் தான் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. நீங்களாம் அப்படின்னு சொல்ல, உன் மைண்டுக்குள்ளே என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது, பாரு நீ என் பொண்டாட்டியை முழுசாக ஆகிட்டடி, அதனால தான் என் மைண்டில் நினைக்கிறதெல்லாம் உனக்கு கேட்குது அப்படின்னு நீங்கள் சிரிச்சிட்டு நீ இருக்கியே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அவனும் சரி வா கேக் கட் பண்ணலாமா அப்படின்னோடனே, பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வரேன். இந்த பெரிய கேக், அந்த பிரம்மாண்டமாக அப்படிலாம் எதுவும் இல்லை, கையளவு கேக், அந்த மாதிரி கையளவு ஒரு குட்டி கேக்கு கொண்டு வரேன். ஆனால் அதுவே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவரும் பார்த்துட்டு,
எப்படி பாடுறது, கொரியாவில் பாடவா இல்லை தமிழ்லேயே பாடவா அப்படின்னு சொல்லவும் என் புருஷன் எனக்கு எவத்தில் பாடினாலும் ஓகே தான், ஏன் நீ பாடாமல் விட்டாலும் ஓகே தான் அப்படின்னு ஏன் பாடுறேனே. சேக்கி தூக்கா அம்மிதா சேக்கி தூக்கா அம்மிதா தாரந்தாய் தானே வாயன் சேக்கி தூக்கா அம்மிதா அப்படின்னு நீங்கள் தான் சிரிச்சிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கன்னத்தில் கிஸ் பண்ணிட்டு தேங்க்யூடா புருஷா அப்படின்னு சரி சரி கேக் கட் பண்ண எனக்கு பசிக்குது அப்படின்னு கேக்கா சாப்பிட போகிற அப்படின்னு சொல்லவும் எனக்கு அது போதும்டி நீ கட் பண்ணு அப்படின்னு சரின்னு கட் பண்ணிவிட்டு 2 பேரும் ஒரு பீஸ் சாப்பிட்டு பாம்புக்கும் அப்படியே கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் நல்லா நக்கி சாப்பிட்டுட்ருக்கு. ஸோ ஜேகேவும் அப்படியே வா இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டேபிளில் தான் உங்களை அப்படியே உட்கார வச்சுட்டு அவனும் அந்த பக்கம் எதிர்த்தாப்புல உட்காந்துட்டு சரி நான் ஒன்று கேட்கவா அப்படின்னு கேளு. ஆனால் இத்தனை நாளாக என்கிட்ட சொல்லணும், ஆனால் சொல்ல முடியல, நான் என்ன நடப்பேன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறதா நீ இப்போ சொல்லு அப்படின்னு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இத்தனை நாளாக நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினச்சிருப்பல, ஆனால் நான் என்ன நினைப்பேன்னு உனக்கு தெரியாது, ஏதாவது சம்திங் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவ அப்படின்னு சொல்லி கேட்க சொல்லட்டா, ஆனால் லைட்டாக பைத்தியக்கார மாதிரி தான் இருக்கும், ஆனால் நீ சொன்னாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு என் பொண்டாட்டி என்றைக்கும் பைத்தியக்காரி கிடையாது, நான் தான் அவளோட பைத்தியக்கார புருஷன், அவன் மேலே பைத்தியம் அப்படின்னு நீங்கள் சிரிச்சிட்டு அப்படின்னு சொல்லடி அப்படின்னு எனக்கு நான் ஒரு 8th படிப்பேன். அப்போது கொரோனா லாக்டவுன். அப்போது வீட்டில் இருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எனக்கு ஒரு குரூப், அவங்க ஒரு பாய்ஸ் பேண்ட் கொரியாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்போ இல்லை, ஆனால் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களோட சாங்ஸ் நிறைய கேட்க ஆரம்பித்தேன். அந்த பேண்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லவங்க, அவங்களோட ஃபேன்ஸ் மேலே உயிரே வச்சுருப்பாங்க, அவங்க ஃபேன்ஸ் அவங்களுக்கு மேலே அவங்க மேலே உயிர் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி லவெல்லாம் ஷேர் பண்ணிக்க திடீர்னு நிறைய கேப்ஸ் விழுக ஆரம்பிச்சிச்சு. நிறைய பேர் நிறைய கொஞ்சம் அந்த மாதிரி அந்த நேரத்துலலாம் மிஸ், அதாவது அவங்க ஃபேன்ஸ் நிறையா மிஸ் பண்ணாங்க, அவங்கள ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணாங்க. அப்படி நானும் அவங்கள மிஸ் பண்ணேன். அதில் ஒரு பர்சனை ரொம்ப மிஸ் பண்ணேன், நான் அவங்கள ரொம்ப லவ் பண்ணேன், என் வாழ்க்கையே அவங்க தான் நினச்சேன். அதுக்கப்புறம் நிறையா விஷயம் நடந்துருச்சு, நிறையா பண்ணேன். உனக்கு ஒன்று தெரியுமா ஜங்கு, எனக்கு கல்யாணம்லாம் ஆகலை, ஆனால் நான் ஒரு பையனை தத்தெடுத்தேன், அவன் பேர் கூட நான் ஜேசன்னு வச்சேன், ஏன்னா எனக்கு ஜேனா ரொம்ப பிடிக்கும், அந்த லெட்டரில் ஆரம்பிக்கணும்னு நான் ஜேசன்னு வச்சேன். அவன் பையனுக்கும் அந்த மாதிரி ஜேயில் ஆரம்பிக்கணும்னு ஜாக்சன்னு வச்சான். அந்த மாதிரி தான் இருக்கும். என் பேர் ரொம்ப அழகாக இருப்பான். அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அப்படியே என் பேரை நான் அப்படியே எனக்கு பிடிச்ச பர்சன் மாதிரி ஆக்கிடணுன்னு, ஆனால் என் பேர் எனக்கு கேபாப்பில் போகிறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஜங்குக்கு அப்படியே அவன் எந்த இன்ட்ராக்டும் பண்ணல, லைக் நார்மலாக ஒரு பர்சன் தான், என்னடி என்னை கல்யாணம் பண்ணிவிட்டு யாரையும் கல்யாணம் பண்ணலங்கிற, அது ஏதோ பையன் இருக்குங்கிற பேர் இருக்குங்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்கள்ல, ஆனால் ஜங்குக் சிரிச்சிட்டு அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு கேட்டுட்டு தான் இருக்கான். ஸோ நிறையா நடந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, 60 இருந்துச்சு. என் பேரங்கிட்ட கடைசி மூச்சு இருக்கிற வரையும் நான் அவங்கள பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு பிடிச்ச என்னோடய பர்சன், அவர் மேலே நான் உயிரே வச்சுருந்தேன். இருக்கும் சொல்லணுன்னா அது ஒரு பைத்தியக்காரத்தனம், கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஏன்னா கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் உயிரை வைக்கிறதெல்லாம் ரொம்ப அநியாயம் இல்லை, ஆனால் நான் வச்சுருந்தேனே என்னால் மாற்ற முடியல. அதான் மாறாமல் லைஃப்பை சின்னதாக குட்டியாக எனக்காக யாராவது இருக்கணுன்ற மாதிரி மாற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் எனக்கு மூச்சு இல்லை, எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, என் பாடி ஃபுல்லாக அவ்வளோ கோல்டாக இருந்துச்சு. லைக் ரொம்ப ஒரு மாதிரி இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்குமே, நல்லா பாடி ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப குளிர்ற மாதிரி, பாடிலாம் ரொம்ப கோலாக இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அப்போவே தெரிஞ்சு போச்சு
நான் சாக போகிறேன் அப்படின்னு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா இந்த வேர்ல்டில் அந்த பர்சனை நினச்சிட்டே இருக்கிறதுக்கு இறந்து போகலான்னு. அப்போ தான் ஒரு திடீர்னு மிராக்கிள் நடந்த மாதிரி எனக்கு ஒன்று கல்யாணம் பண்ண மாதிரி இருக்குது. அப்படி தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும் அவர் தான் சிரிச்சுட்டே, சொல்லிட்டியா அவன் பர்சன்ட்ட அப்படின்னோடனே சொல்கிறேன், ஐ லவ் யூ ஜங்குக் அப்படின்னோடனே உங்களுக்கு தான் கண்ணிலேருந்து அவ்வளோ டியர்ஸ் அழுகிறீங்க. அவர் தான் அவங்கள கட்டி பிடிச்சிட்டு லவ் யூ டூடி, லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நீங்களும் வந்து அப்படியே ஒரு தோளில் சாஞ்சிட்டு உங்களால் எவ்வளோ முடியுமோ லைக் இத்தனை வருஷமாக உங்கள் லவ் அவ்வளோ ஏக்கம், அவ்வளோ அவளை மிஸ் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே வச்சு அவர் ஷோல்டரில் போட்டு அழுத்து அப்படி தேங்கி தேங்கி அழுத்திட்டுருக்கீங்க. தேம்பி அவரும் வந்து ஓகே அவனுக்கு பிடிச்ச பர்சன் அவன் கிட்ட வந்துட்டால, இனிமேல் அவனை விட்டு போக மாட்டான்ல அப்படின்னு ஒன்று நீங்கள் அழுதுட்டு எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கீங்க. அவரும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்களை சமாதானப்படுத்திகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே வந்து நீங்கள் தான் அவன் கூட அப்படியே அந்த இடத்துலையே அவன் மடி, அதாவது அவனோட ஷோல்டர்லேயே சாஞ்சு அப்படியே தூங்கிட்டீங்க. ஸோ அடுத்த நாள் மார்னிங் நீங்கள் அப்படியே எழுந்திருக்கிறீங்க. பார்த்தா பக்கத்தில் அவங்க பேரன் ஜாக்சன் இருக்கான். அவனை பார்த்தோன்னே உங்களுக்கு அப்படி ஒரு ஷாக்கு. திருப்பி கண்ணாடியில் பார்க்குறீங்க, திருப்பி அதே 60 அந்த மாதிரி போயிட்டீங்க. உங்களால் நம்பவே முடியல. திருப்பியும் அப்போ அது கனவா அப்படின்ற மாதிரி பார்க்க ஜாக்சன் தான், பாட்டி என்ன தூங்கிட்டீங்க, கதை சொல்லிகிட்டு இருந்தீங்க அப்படியே தூங்கிட்டீங்க. நீங்கள் தான் அந்த பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் பற்றி சொல்கிறேன்னீங்களே, சொல்லுங்கள் நான் கேட்குறேன் அப்படின்னோடனே நீங்கள் சிரிச்சிட்டு இப்போ பையனுக்கு நல்லா ஆர்வம்லாம் வருதா அப்படின்னோடனே, பாட்டி நீங்கள் தூங்குனீங்கள, நீங்கள் மயக்கம் போட்டிங்கன்னு அப்பா பயந்துட்டார், அதான் தாத்தாவை கூப்பிட போயிருக்காரு அப்படின்னோடனே, தாத்தாவையா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. அப்போ தான் வந்து வெளியில் ஒரு பர்சன், அவருக்கு ரொம்ப வயசாகிருக்கு. உங்களால் நம்பவே முடியல. ஏன்னா அங்கே வந்தது ஜங்குக். அவன் வந்துட்டு டக்குன்னு வந்து அவங்க கையை பிடிச்சிட்டு, வயனே என்னடியாச்சு, நான் ஏன்டி வயசானதுக்கப்புறம் பிபி டேப்லெட்டு சுகர் டேப்லெட் அது போடாமல் விட்டியா அப்படின்னு ஒன்று. அவங்களால முடியல. நீங்கள் சிரிக்கிறீங்க அவரை பார்த்துட்டு. அவரும் அடியே பைத்தியம் முடிச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் வந்து ஏய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. உங்களால் முடியல, சிரிப்பு தாங்க முடியல. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஜேசன் தான், அவனும் சேர்ந்து சிரிக்கிறான் ஜங்குக்கு. டேய் உங்கள் பாட்டி மாதிரி பண்ணாதடா, டேய் ஜேசன் இங்கே வாடா, உங்கள் அம்மாவுக்கு பைத்தியம் முடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் சிரிச்சிட்டு ஜேகே அப்படின்னோடனே, ஆமாண்டி ஜேகே தாண்டி, ஓன் ஜேகே தாண்டி, இங்கே தானடி இருக்கேன், எதுக்கடி சும்மா ஜேகேன்ட்டு அப்படின்னோடனே, ஜேகே அப்படின்னோடனே, ஐயோடா என்ன உனக்கு 60 வயசு ஆயிடுச்சுன்னு மறந்துட்டியா, இன்னும் 24 புள்ள மாற்றி வந்து ஜேகேங்கிற, இப்போ முன்னெல்லாம் அப்படி சொல்ல மாட்டியா, இங்கே வாயா அப்படின்னு சொல்லுவேன், திடீர்னு என்ன ஜேகேண்டு அப்படின்னு உங்களால் நம்ப முடியல. அப்படியே சிரிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ இதோட நான் இந்த கதையை ஏன் பண்ணியிருக்கிறேன்டா, லைக் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நல்லா இருக்குன்னு தெரியும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. லைக் அக்கா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு நாள் கிடைக்குமா அப்படின்னு நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். அந்த மாதிரி ஒரு நாள் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் டிக்கெட் போட்டு அனுப்புகிறேன், வந்துருங்கடா. சரியா, பாய் சராங்கே, ஹோப் யூ ஆல் பாய்.